ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான குறிப்புகள் ரொம்ப எளிமையானதாகத்தான் இருக்க போகிறது. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் குறிப்புகள். இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. குறிப்புகள் வந்து பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்தெந்த வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு என்ன எழுத்துங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் எத்தனைங்கிறதும் உங்களுக்கு சொல்லப்படும். அதையும் தாண்டி அந்த ஒவ்வொரு புதிர்களுக்குமான மேலும் சில குறிப்புகளும் பொதுவான குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. இந்த அனைத்து விதமான புதிர்களுக்குமான குறிப்புகள் பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அமையப் போகிறது. புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கள் கிடையாது, 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. அதாவது தமிழ் எழுத்துக்களில் வா அப்படிங்கிற வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தான வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. அந்த எழுத்து தான் முதல் எழுத்தாக வரக்கூடிய சொல். மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இந்த புதிர் சார்ந்த கூடுதலான குறிப்புகள், அதாவது ஒரு துறையில் வந்து நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவங்களை வந்து இந்த சொல்ல சொல்லுவாங்க, பொதுவான சொல்ல. ஆங்கிலத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களை வந்து கூறக்கூடிய ஒரு பொதுவான சொல். முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 5 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள், பருவங்களில் ஒரு பருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வேனில் காலம், இளவேனில் காலம், மழைக்காலம், கோடை காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பருவங்களில் இது ஒரு பருவம். அதுதான் விடையாக வரக்கூடியது. முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 5 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இந்த குறிப்புகள் மேலும் ஒரு குறிப்புகள். இந்த குறிப்புகள் வந்து ஒரு பழமொழி மூலியமாகவே நம்ம இந்த குறிப்பை கூட பார்க்கலாம். இவருக்கு புல்லும் ஆயுதம். இது ஒரு பழமொழி. அந்த இவருக்குன்னு சொல்கிறேன்ல, அந்த இடத்துல இந்த சொல் வரும். அதுதான் விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. இவருக்கு புல்லும் ஆயுதம். மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து வா. அதுதான் விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது நண்பர்களே. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான். நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா, அதே முதல் எழுத்து தான் வா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள், கணிதத்தில் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. கணிதத்தில்
வரக்கூடிய ஒன்று. மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற சொல் தான் முதல் எழுத்தாக வரக்கூடியது. எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. அடுத்த புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்து விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். எந்த வகையிலனா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. அனைத்து கமெண்ட்டுகளும் வரவேற்கப்படுகின்றன. வாங்க அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். நம்ம இதற்கு முன்பாக பார்த்த அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா 5 எழுத்துக்களை கொண்ட சொல் தான் விடையாக அமைவதாக இருந்தது. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்களை கொண்டது தான் விடையாக வரக்கூடியது. மொத்தம் 6 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 6 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் கூடுதல் குறிப்புகள் இது வந்து காடுகள், அதாவது வனங்கள், காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்டது. காட்டில் வாழும் விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இறுதி 3 எழுத்து நான் உங்களுக்கு குறிப்பாகவே சொல்கிறேன். அதாவது குதிரை அப்படிங்கிற இறுதி 3 எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு சொல் தான் அந்த விடையாக வரக்கூடியது. முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 6 எழுத்துக்கள். இறுதி 3 எழுத்துக்கள் வந்து குதிரை அப்படின்னு முடியக்கூடியது. அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 6 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 6 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் தற்பொழுது காலகட்டங்களில் வந்து திருமணங்கள்லாம் நடக்குது இல்லையா? திருமணங்களில் இது வந்து வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா பேசப்படக்கூடிய ஒரு சொல் தான் இந்த புதிருக்கான விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. அதாவது திருமணங்களில் வந்து இது கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் முதல் எழுத்து வந்து வா, மொத்தம் 6 எழுத்துக்கள். அதுதான் விடையாக அமையக்கூடியது. சரி நண்பர்களே, அவ்வளோதான் இன்றைக்கான புதிரும் அதை சார்ந்த குறிப்புகளும். மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.